इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. தைத்திரிய ஆரண்யகத்துல முதல் பிரஷ்னம், முதல் பிரபாடகத்துல அருண பிரஷ்னம் பார்த்துட்டு இருந்தோம். 32 அணுவாகங்களை உடையதாக இது இருக்கு. அதுல 133 பஞ்சாதிகள் இருக்கு. 32 அணுவாக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல கடைசி 32வது அணுவாக்கத்தை பார்க்கணும். 130, 131, 132, 133 4 பஞ்சாதி ஒன்றா சேர்ந்ததான ஒரு அணுவாக்கம் இது. சம்பத்சரம் ஏதத் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்ஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சம்பத்சரம் ஏதத் வ்ரதம் சரேத் கௌவா மாசௌ நியமஸ்தமாசேன தஸ்மின் நியம விசேஷாः த்ரிஷவணமுதகோ ஸ்பர்ஷி சதுர்த்த கால பான பக்த ஸ்யாத் அஹரஹர்வா பைக்ஷ்யமஸ்னீயாத் ஔதும்பரீபிஸ் சம்ரித்பிஹி அக்னி பரிசரேத் புனர்மாமைத்வமிந்திரியம் இத்யேதேனானுவாகேன உத்ருத பரிபூதாபிரத்பிः கார்யம் குர்வீத அசஞ்சயவான் அக்னயே வாயவே சூர்யாய பிரம்மணே பிரஜாபதயே சந்திரமசே நக்ஷத்ரேभ्यः ऋतुभ्यः संवत्सराय वरुणायारुणायेति व्रतहोमाः प्रवर्ग्यवदादेशः अरुणाः काण्डऋषयः अरण्ये अदीरन् भद्रं कर्णेभिरिति द्वे जपित्वा महानाम्निभिरुदकं सर्गस्पर्श्य तमाचार्यो दद्यात् शिवानः सन्तमायित्योषधीरा लभते स्मृडीकेति भूमिम् एवमपवर्गे धेनुर्दक्षिणा ककुंसवासश्च क्षोभम् अन्यद्वा शुक्लम् यथा शक्ति वा एवग्स्वाध्यायधर्मेण अरण्ये अधीत तपस्वी पुण्यो भवति तपस्वी पुण्यो भवति. भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्जत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரண்டாவது அணுவாக்கம், கடைசி அணுவாக்கம். இதோட சூரிய நமஸ்காரம் 133வது நமஸ்காரம் பண்ணி முடிக்கிறது, இல்ல 32 நமஸ்காரமாவது பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சம்பிரதாயம். சூரிய நமஸ்காரமாக இதை எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல இதே ஆருணகேதுக சயனமாக இருந்ததே ஆனால் ஆருணகேதுக சயனத்துலதான் இதனுடைய பிரயோகமானது இருக்கு. ஆருணகேதுக சயனத்துல கடைசி அணுவாகம். இந்த அணுவாகத்துல ஆருணகேதுக சயனத்துக்கு அங்கபூதமாக இருக்கக்கூடிய அதிகாரி சித்தியர்த்தம் பண்ணக்கூடிய விரதத்தை பற்றி பேசுறது. அப்படி பேசி முடிக்க போறது இந்த அணுவாகமானது. ஆருணகேதுக சயனம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு சயனம் அது இல்லையா. அதை பத்தி நம்ம அங்கங்க பார்த்துட்டே வந்தோம். இப்ப முடிக்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதுல எத்தனையோ இதனுடைய பலன்கள்லாம் சொல்லி கொடுத்தது நமக்கு. இந்த ஆருணகேதுக சயனம் பண்றதுனால எப்படி பூத பேத பிசாச உபசமனார்த்தம் அப்படின்லாம் சொல்லி
அதுக்கப்புறமாக இத வருஷம்னா வைஸ்ரவணன் அப்படின்னு எண்ணக்கூடிய அந்த இவர் ட்ரபிள் எதுவும் பண்ணக்கூடாது, குபேரன் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி யஜ்யங்கள்லாம் சொன்னாரு. இந்த விரதம் விருத்தி அடையணும் இல்லையா, துஸ்வப்னங்கள்லாம் போகும். இந்த விரதத்தையாவது இந்த ஆரணகேதுக சயனத்தை பண்றதுனால எல்லா வீரியமும் இவனுக்கு வருகிறது. அப்புறம் நல்ல சத்புத்திரர்கள்லாம் இவருக்கு பிரிக்கிறார்கள், இவர்கள்லாம் வாழ்க்கையில ரொம்ப விருத்தி அடைகிறார்கள் அப்படின்னு பல விதமான விஷயங்கள்லாம் சொன்ன அருணரும் கேத்துன்றவரும் இத சொன்னார். இது கூட வாதரசனர்னு ஒருத்தர் இருக்கார், அதையும் சேர்ந்து. ஆனா ஆரணகேதுக சயனம் தான் பேரு, அதுல வாதரசனமும் சேர்ந்தவர் தான் இது அப்படின்லாம் சொல்லி நிறைய பார்த்தோம் இல்லையா. இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கீர்த்தி என்ன சொல்லி முடிச்சாரா, பிரதிஷ்டா பலன் 100 விதமாகவும் 1000 விதமாகவும் இவர்களுக்கு பிரதிஷ்டா பலனானது ஏற்படும். ரிஷயோவாத ரசனாக பிரதிஷ்டாகும் சததாகி சமாஹிதாசோ சஹஸ்ரதாயசம் சிவானஸ்தந்தமா பவந்து திவ்யா பவோஷதய சுமிருடீகா சரஸ்வதி மாதே வ்யோம சந்திரிஷி அப்படின்னு ரொம்ப அழகாக பார்த்தோம். 100 விதமாகவும் 1000 விதமாகவும் பிரதிஷ்டா பலன்னா தன் குடும்பத்தோட ரொம்ப அழகாக எல்லாரோடையும் இவன் என்ஜாய் பண்ணி சாகர வரை பர்யந்தம் ஜனங்களோட பந்துக்களோட சௌக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்து கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு நிலையானது இவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல இவருக்கு திவ்யா பவோஷதையா செடி கொடிகள் இலைகள் தெய்வ சக்தியோட இருக்கக்கூடியது விஷயங்கள் எல்லாம் சுமிருடீகா சரஸ்வதி உத்தமமான சுகம் இவனுக்கு கிடைக்கும். மாதே வ்யோம சந்திரிஷி அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஹே சரஸ்வதி உனக்கு எனக்கு இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும், உன்னுடைய அனுகிரகமானது சதா சர்வகாலமும் என்னிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ஆருணகேதுக சயனம்ன்றது ரௌத்த கர்மா, 3 அக்னியில பண்ணக்கூடியதான ஒரு கர்மா இது. அதுல ஆகவனியத்துல பண்ணக்கூடியதான கர்மா இது. கார்கபத்தியத்துல இருந்து அக்னியை எடுத்துட்டு ஆகவனியத்துல வைத்து பண்ண வேண்டியது. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு வேதி ஒண்ணு கட்டுவா, அதுல தண்ணி ஊற்றி அதுக்கு மேல பலகை அடிக்க, அதுக்கு மேல அந்த குருவி கரம்பான்னு சொல்லக்கூடிய இந்த சின்னதான ஒரு மண்ணுல செய்ததான ஒரு சொம்பு மாதிரி இருக்கும். நம்ம அதை வச்சு நல்லா நிறைய அது மேல தாமரை இலைய வச்சு கிரண்யத்தை வச்சு அங்கங்க அடுக்கிறது அப்படின்னு அக்னி சயனம் அப்படின்னால அடுக்கிறது தான், செங்கல் அடுக்கிறது. நம்ம யாவத்தி இருபா எதாவா அப்படின்னு கட்டோபனிஷத்துல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் அடுக்கிறது. அங்க செங்கல், இங்க அந்த குருவி கரம்பா கல் இல்லையா, அந்த சொப்பு மாதிரி இருக்கும். அதுல பண்றது இப்படி ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது. இதுக்கு அங்கமாக பசுபந்தங்கள்லாம் பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் முடித்த பிறகு குபேரனுக்கு நிறைய பட்சணங்கள்லாம் போட்டு ஹோமம் பண்ணி இதை முடிக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கர்மா இல்லையா. இதுக்கும் அத்வரியம் உண்டு, கோதா உண்டு, சாமகானம் உண்டு, இப்படி எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடிய சயனம் இது இல்லையா. இந்த சயனத்துக்கு பேரு ஆருணகேதுக சயனம் அப்படின்னு பேரு. அருணர் அப்படின்ற பெயர் கொண்டவர், அப்புறம் கேதுன்ற பெயர் கொண்டவர், வாதரசன்ன்ற பெயர் கொண்டதான ரிஷிகள் எல்லாம் இல்லையா இதை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அந்த 3 பேருக்கும் பிரார்த்தனை பண்ணி இவர் முடிச்சதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஆருணகேதுக சயனம்னு பேர் இருந்தாலும் இதுல வாதரசனர் அப்படின்றவருக்கும் நிறைய பங்கு இருக்கு. 3வதா அது சுருக்கமா இருக்கணுமேன்றதுக்காக அவர் பேர் விட்டு போயிருக்கு. அப்படிதான். அப்படி ஆருணகேதுக சயனம் ரொம்ப வசதியான சயனமாக இருக்கு. இந்த சயனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு சில விரதங்கள்லாம் உண்டு. அந்த விரதங்களை எல்லாம் பண்ணாதான் அவனுக்கு அதிகாரித்துவம் சித்தியாகும். சும்மா நானும் பண்றேன்னு சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு முன்னாடி சில பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த 32வது அனுவாக்கமானது வந்திருக்கு. யோ ஆருணகேதுகம் அக்னிம் சேத்தும் இச்சதி, யார் ஒருவன் அந்த ஆருணகேதுக சயனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ தகா அவனுக்கு அதிகார சித்தியர்த்தம், அவனுக்கு
இதை பண்ணக்கூடிய தகுதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இல்லையா அவனுக்கு விரதங்கள் விதிக்கப்பட்டது. அந்த விரதமானது அவர் எவ்வளவு நாள் அனுசரிக்கணும்னா 1 வருஷ காலம் அவன் அதுக்கு முன்னாடி அனுபவிக்கணும். அப்பதான் அவனுக்கு அதை பண்ணக்கூடியதான ஒரு அதிகாரித்துவம் சித்திக்கும். அப்படி இல்லை என்றால் 2 மாசமாவது அவன் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஸ்ருதியே அவனுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கு. 1 வருஷம் பண்ணுங்க, ரொம்ப வசதி, முடியலையா 2 மாசமாவது பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. சம்பத்சரம் ஏதத் விரதம் சரேத் அப்படின்னு சொல்லிட்டு ஆருணகேதுக சயனத்தை அனுஷ்டிக்க சங்கல்பம் பண்ணக்கூடியவன் அதிகாரமானது சித்திக்கணும்னா என்ன, இப்ப சொல்லக்கூடிய இந்த விரதத்தை இப்ப சொல்ல போறார். அந்த விரதத்தை 1 வருஷ காலம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த பின்னாடியே இல்லையா மாசௌ அப்படின்னு அல்லது 2 மாதங்களாவது அனுஷ்டிக்க வேண்டும். நியமஸ்தமாசேன, நியமம் அப்படின்றது சுருக்கமா விரதம் என்ற சப்தத்தின் பொருளாக வைத்துக் கொள்ள வேண்டும். நியமமாக இருக்க வேண்டும். அது என்ன நியமம், என்ன நியமம் விதிக்கப்பட்டிருக்கு? ஆருணகேதுக சயனம் பண்ணணுமே ஆனால் இல்லையா தஸ்மின் இல்லையா அப்படிப்பட்ட அனுஷ்டிக்க வேண்டிய அந்த விஷயத்தை நியம விசேஷாக நிறைய நியம விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குப்பா. அது என்னது நியமம் பண்ணும்? திரிசவண முதகோ ஸ்பர்ஷி. அடுத்த வாக்கியம் திரிசவணம் அப்படின்னாக்க பாதசவணம், ஆத்தியந்தின சவணம், தாயம் சவணம் கிடையாது, திருத்தீய சவணம் அப்படின்னு வேதத்துல ஒரு யாகத்திலையும் அனுஷ்டிக்க வேண்டியது. 3 காலத்திலையும் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பானத்தை அனுபவிக்கும். அதே மாதிரிதான் எப்படி யாகத்துக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இங்க ஆருணகேதுக சயனத்துக்கும் திரிசவணம் உதகோ ஸ்பரிஷி. உதகம் அப்படின்னா தண்ணி, ஸ்பரிஷி அப்படின்னா தண்ணியில நீங்க ஸ்பரிசம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அர்த்தம் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். காலை, நடுப்பகல், மாலை இந்த 3 காலத்திலையும் ஜலத்துல ஸ்நானம் செய்பவனாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது பாருங்க. சதுர்த்த கால பான பக்தஸ்யா அப்படின்னாரு. என்ன சார் இது? 4வது காலத்துலதான் சதுர்த்த கால பான பக்தகா. பானம்னா க்ஷீரம் அப்படின்னு சாயன வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. 4வது காலத்துல பால் முதலிய திரவியத்தை குடிக்கலாம். அதுக்கப்புறம் பக்தகா அன்னத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, பால் குடிக்கலாம், அன்னத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. எப்ப சாப்பிடலாம்? 4வது காலம் அப்படின்னு. அது என்ன 4வது காலம்? நமக்கு தெரிஞ்சு அகரஹர் வா பைக்ஷமஸ்தீயா இல்லையா. 4வது காலம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா சாஸ்திரங்கள்ல நமக்கு என்ன சொல்லிருக்கு? 2 வேளை சாப்பாடு அளவு இல்லையா. 3 வேளை சாப்பிட்டான்னாக்க ரோகி இல்லையா. 2 வேளை சாப்பிட்டா அது நார்மல், 1 வேளை சாப்பிட்டா யோகி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது 2 வேளை தான் நமக்கு சாப்பாடு அலவுட்டு. அப்படி இருக்கும் பொழுது 2 வேளை நம்ம சாப்பிடலாம். காத்தாலையும் சாயங்காலமும் சாப்பிடுறோம் இல்லையா. 2 காலங்கள் அது மட்டும்தானே போஜனம் இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சதுர்த்த காலம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சதுர்த்த காலம்னா என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு காலையில இருந்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துக்கு பேரு 4வது காலம்னு பேரு. இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காலையில ஆகாரம் செய்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாலையில தான் திருப்பி ஆகாரம் பண்ண வேண்டும் அப்படின்ற அர்த்தம். சதுர்த்த காலம் இல்லையா. சதுர்த்த கால பான பக்தஸ்யாத் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2 மாசம் பண்ணணுமே, இத 1 வருஷம் பண்ணணுமே. சில பேர் 1 வருஷம் பண்ணணும், முடியாதவா 2 மாசம் பண்ணாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த நாள் மாலையில ஆகாரம் செய்துட்டான்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணும்? அதுக்கு அடுத்த நாள் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் காத்தாலதான் போஜனம் பண்ணும். இப்படியே அவன் 2 மாச காலம், 1 வருஷ காலமோ, இப்படியே 1 வருஷ காலமோ 2 மாச காலமோ சாப்பிட்டு கொண்டு வரணும். அவன் தான் இந்த ஆருணகேதுக சயனத்தை பண்ணுவதற்கான அதிகாரத்தை பெறுபவனாக ஆகிறான். இப்படி சார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், 4வது காலத்தையும் வயசாயிட்டு சார் எனக்கு, ஆனா பண்ணணும்னு ஆசை இருக்கு சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, 4வது காலத்துல சாப்பிடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு
அப்படின்னு நினைக்க சக்தி இல்ல சார் எனக்குன்னு நினைச்சா உங்களுக்கு இன்னொரு வரி சொல்றார். அஹரஹர்வா பைக்ஷமஸ்னியாத். டெய்லி நீங்க வெளியில போய் பிக்ஷா அரிசி வாங்கி, அதை பிராமணனாக இருந்தாலும் பிராமணன் பிக்ஷா அரிசி வாங்கி அதை சாப்பிடலாம், தப்பு இல்லை. அப்படி சாப்பிட்டீங்கன்னாக்க இதுக்கு ஒரு மாட்டு அது அகரஹர் வைக்ஷம் அஷ்டியா, டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிடுங்கள், அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 1 வருஷம் பண்ணணும், இல்ல 2 மாசமாவது வருதம் இல்ல, அதுவும் முடியலையா, இந்த ஒரு பட்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஔதும்பரி சமத்வ தமித்பிஹி அக்னிம் பரிசரே அப்படின்னு சொல்றது. ஔதும்பரம் அப்படின்னாக்கா அத்தி மரம் இல்லையா, அத்தி மரத்தினுடைய குச்சியினால அக்னியை நீங்கள் பூஜிக்கணும், ஹோமம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். என்ன அதுவும் எப்படி சொல்லி பூஜை பண்ணணும் அப்படின்னு அதுவே புனர்மாமை துவமிந்திரியம் வித்யேதேனானுவாகேன அப்படின்னாரு. அது எங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே 30வது அனுவாகத்துல பார்த்தோம். புனர்மாமை துவமிந்திரியம் புனராயு புனர்பகஹா புனர் பிராமணமே துமா புனர் திரவிணமே துமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே 30வது அனுவாகத்துல பார்த்தோம். இந்த மந்திரத்தை சொல்லி, அந்த மந்திரமானது என்ன சொல்றது? அப்பா, எனக்கு நாசம் அடைந்ததுதான என்னுடைய வீரியங்களுடைய பவர் எல்லாம் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன், இப்ப ஆரணக்கேதுக்கு சயனம் பண்ண போறேன், அது பண்ண மூலமாக எனக்கு எல்லா எனர்ஜியும் திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறது. புனராயு புனர்பகஹா, மறுபடியும் எனக்கு சென்ற ஆயுள்ல திருப்பி வந்து அடைய வேண்டும், அப்புறம் பாக்கியங்கள்லாம் வந்து சேர வேண்டும். புனர்பாமணமை துமா, பிரம்ம தேஜஸானது என்னை வந்து அடையட்டும். புனர் திரவிணமை துமாம், திரும்பவும் தனம் முதலிய திரவினங்கள்லாம் என்னை வந்து அடையட்டும் அப்படின்னு வேண்டின்றானோ இல்லையா? இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அத்தி சமித்தினால அக்னியில ஹோமம் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லையா? இதுல இன்னொரு விஷயமா சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணும், ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு துணியில ஜலத்தை வடிகட்டி அதுலதான் சந்தியாவந்தனம் ஆச்சமனம் முதலிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யணும். உத்ருத பரிபூதா ரத்பிஹி காரியே குர்வீத அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வடிகட்டின ஜலத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை வைத்து கொண்டுதான் நீங்க சந்தியாவந்தனம் ஆச்சமனம் இதெல்லாம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் இல்ல பிக்ஷா பாத்திரத்தை தவிர வேறு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து வச்ச அந்த பழைய அரிசி, நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய அரிசி எல்லாம் அசஞ்சயவான், இதெல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அதற்கு பிறகு அக்னையே வாயவே சூர்யாய அப்படின்னு இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, டெய்லி நம்ம என்ன பண்றோம், அக்னையே ஸ்வாஹா பூ ஸ்வாஹா அக்னே இதன் நமஹ போ ஸ்வாஹா வாயு இதன் நமஹ ஸ்வாஹா சூர்யா இதன் நமஹ ஓம் பூர் பூ ஸ்வாஹா பிரஜாபதய இதன் நமமா அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா? அந்த விஷயத்தை இங்க சொல்றது அக்னியை குறித்து இல்லையா? நீங்க வாயுவை குறித்தும் சூரியனை குறித்தும் இல்லையா, பிரஜாபதியை குறித்தும் நீங்க அக்னையே வாயவே சூர்யாய பிரம்மணே பிரஜாபதையே அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம இப்ப சாதாரண ஹோமம் பண்ணும் போது நம்ம அப்படித்தானே சொல்றோம். பூ ஸ்வாஹா அக்னேயே ஸ்வாஹா அக்னே இதன் நமமா பூவ ஸ்வாஹா வாயு இதன் நமமா துவ ஸ்வாஹா சூர்யா இதன் நமமா ஓம் பூர் புவ ஸ்வாஹா பிரஜாபதைய இதன் நமமா. இது எந்தில்ல பிரஜாபதிக்கு சேர்ந்தது, இது எனக்கு சேர்ந்தது இல்ல, அக்னிக்கு சேர்ந்தது, இது எனக்கு சேர்ந்தது இல்ல, வாயு பகவானுக்கு சேர்ந்தது, இது எனக்கு சேர்ந்தது இல்ல, சூரிய பகவானுக்கு சேர்ந்ததுன்னு நம்ம பண்றோம் இல்லையா? அதேதான் இங்க அக்னி சயனத்திலையும் விதிக்கிறது. இப்படி ஹோமம் செய்யணும். அதற்கு பிறகு வாயு அக்னேயே ஸ்வாஹா வாயவே ஸ்வாஹா பிரஜாபதையே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி, அப்புறம் சந்திரனை குறித்த சந்திரமசே ஸ்வாஹா நட்சத்திரேபிய ஸ்வாஹா, நட்சத்திரங்களுக்கெல்லாம் பண்ணணும். ருதுபியா சம்பத்சராய அப்படின்னு சொல்றது. ருதுக்களுக்கெல்லாம் அபிமானி தேவதையாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஆகுதி கொடுங்க. வருணன் எனக்கூடிய அருணனுக்கு ஒரு ஆகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வருணாய அருணாய இது பிரத ஹோமா, வருணனுக்கும் அருணனுக்கும் இந்த ஹோமங்கள், இந்த விரத ஹோமத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இது எப்படி இருக்கு அப்படின்னு
பிரவர்கியவதாதேஷா. எப்படி பிரவர்க்கியம் என்ற கர்மாவானது எல்லா யாகத்திலேயும் பிரவர்க்கியம்னு ஒரு கர்மா பத்திரிகையிலே போடுறோம். பிரவர்க்கியம்னா அன்னைக்கு ரொம்ப வசதியாக எல்லாரும் போய் கேட்க வேண்டியது. அந்த வேத பாகத்துல எப்படி சொல்லியிருக்கோ, பகவத்கீதை காண்டத்தை அத்தியனம் செய்யும் பொழுது என்னென்ன நியமங்கள்லாம் அனுசரிக்க வேண்டுமோ அந்த நியமங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணா அத்தியன தர்மங்கள் எல்லாம் ஆவஸ்தம்பரால உபதேசிக்கப்பட்டிருக்கு. இந்த காண்டத்தை அருணர் என்ற பெயருள்ள ரிஷி இங்க கொடுத்ததுனால இந்த ஆருண காண்டத்துல இருக்கக்கூடிய இதை அந்த மகரிஷிகளை குறித்து ஹோமம் செய்ய வேண்டும். அங்க எப்படி பிரவர்க்கியத்துல பண்ணுகிறார்களோ யாகத்துல, அதே மாதிரி ஆருணகேதுக சைனத்திலையும் பண்ண வேண்டும். அருணா காண்ட ரிஷயா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இந்த நம்ம யஜுர்வேதத்துல 4 ரிஷிகள் இல்லையா? அக்னிம் காண்டை சிந்திப்பியாமி, சோமம் காண்டை சிந்திப்பியாமி இல்லையா, அருணான் காண்டை சிந்திப்பியாமி, விஸ்வேபியோ காண்ட சிந்திப்பியாமி, தேவேபியோ நமஹா அப்படின்னு நம்ம சொல்ற பிரம்ம யஜ்யம் பண்ணும்போது சொல்றீங்கன்னா அருணாம் காண்ட ரிஷி சிந்திப்பியாமி. அந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷிக்கு நம்ம டெய்லி மத்தியானிகத்துல பண்றோம். ஆவணி ஆவட்டத்துல அவளுக்கெல்லாம் ஹோமமே பண்றோம் இல்லையா? அப்படி அதுல அருணன் எனக்கூடிய காண்ட ரிஷியினுடைய விஷயமாக இது இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, இப்ப என்ன சொன்னார்? ஆருணகேதுக சைனத்துக்கு அங்கமான மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டார். இப்போ இந்த 3வது பஞ்சாயத்தில என்ன சொல்றார்? அத்தியனம் செய்யும் பொழுது இதை அத்தியனம் பண்ணிட்டு தானே நீங்க கர்மா பண்ணணும். அத்தியனம் பண்ண போறீங்க, இது சூரிய நமஸ்காரத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க இல்லையா? இப்படிப்பட்ட கர்மாவுக்கு யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதனுடைய நியமங்களை சொல்லியிருக்கு. எப்பொழுதுமே இந்த அருண பிரச்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாத்தியார் வீட்டுல சொல்லி தர மாட்டார். இத ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அங்கதான் இத சொந்த சொல்றது வழக்கமானது. அரண்யக்கத்துல இந்த போர்ஷன்லாம் அங்க தோஷங்கள்லாம் இருக்குன்றதுனால அப்படி வீட்டுல சொல்லிக்கிறது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குளமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு மரம் இருக்கிற இடத்துல போய் அங்க உட்காந்து இல்லைன்னா காட்டுல போய் பண்ணணும் அப்படின்னு இங்க விதி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது எங்க சொல்லியிருக்கு? இங்கதான் சொல்லியிருக்கு. அரண்யே அதீரன். இந்த கிரந்த பாகத்தை ஆரணகேதுக சைனத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்க அருண பிரശ്னத்தை அரண்யே அதீரன், காட்டுலதான் நீங்க அத்தியனம் செய்யணும். அப்படின்னா என்ன? வீட்டில் செய்யக்கூடாது, கிராமத்துக்குள்ள செய்யக்கூடாது அப்படின்னு ராயண பாஷை. வெளியில தான் போய் படிக்கணும். சரி, இதை எப்படி படிக்கணும்னா 2 தடவை ஜெபிக்கணும். எதை? பத்ரம் கர்ணே பிஹி இதி த்வே ஜபித்வா பத்ரம் கர்ணே பிர்சு நியாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனோபிஹி யசேம தேவஹி தம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. அபிசாந்தி சாந்தி சாந்தி நம்ம எப்படி ஆரம்பிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பத்ரம் கர்ணே விஷ்ணு நியாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி யசேம தேவஹி தம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஆபமாபாமபஸ்சர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயுஷ்ட சூர்யஸ்ச தாசஞ்சஸ்கரத்யா வாயுவஸ்வாரஷ்மிபதயः மரீச்சாத்மானோ அத்ருஹः தேவி புவனஸ்ரோவதீஹி புத்திரவத்வாய மே சுத அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ாயாஸ்வத்ராம்பாசமே சூரிய நாராயண சுவாமி நே நமஹா அப்படின்னு எப்படி பண்றோம்? 2 தடவை இல்லையா? இப்படி பத்ரம் கர்ணேபிஹி அப்படின்ற மந்திரத்தை 2 தடவை சொல்லணும். அத நீங்க சொன்னா மாத்திரம் இல்ல, சிஷ்யனை சொல்ல வைக்கணும். மகாநாம் நீதிஹி உதகஸ்தம் ஜபித்வான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? தொடங்கப்படும் மந்திரத்தை சிஷ்யனை ஜபிக்கும்படி செய்து மகாநாம் நீர் மகாமானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அவனை என்ன பண்ணா தக்கு ஸ்பர்ஷ உதகம் சம்ஸ்பிருஷ்ய தண்ணியை தொட வைக்க வேண்டும்.
ஒரு தண்ணி வச்சுக்கணும். அந்த ஆச்சாரியர் அந்த சிஷ்யனை கையை நோக்கி அப்பா இதை தொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகாநாம் நீர் மகாமானா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அவனை ஜலத்தை தொடும்படி செய்யணும். இப்படிதான் அந்த மாணாக்கனை இந்த விரதத்தை செய்யும்படியான தூண்ட வேணும். அதற்கு பிறகு தமாச்சாரியோ தத்யாத், இப்படிதான் இந்த ஆச்சாரியனானவன் அவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுத்துட்டு இல்லையா சிவான சந்தமா இத்தி இல்ல சிவான சந்தமா பவந்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஓஷதிகள் செடி கொடிகள்லாம் இருக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அது ஓஷதீரா லபத்தே இதை தொட வைக்க வேண்டும். இந்த சிஷ்யனானவனை அது வாத்தியாயம் கையை தொடுப்பா இதை தொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிவான சந்தமா பவந்தோ அப்படின்னு சொல்லி தொடரும். அதுக்கப்புறம் சம்ருடி சும்ருடிகா சரஸ்வதி அப்படின்னார். தெய்வ சக்தி எங்களுக்கு வர வேண்டும் இல்லையா, செடி கொடிகள்லாம் எங்களுக்கு நன்மையை தர வேண்டும், சம்ருடிக்கான உத்தமமான சுகமானது வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பூமியை தொட வேண்டும். சும்ருடிகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லி பூமியை தொடணும். இப்படி இல்லையா சிவான சந்தமா இதி ஓஷதீரா லபதே சும்ருடிகேதி பூமிம் பூமியை தொட்டு கொள்ள வேண்டும். ஏவம் அபவர்கே இப்படித்தான் அத்தியனத்துல முடிவெழுத்தையும் கிரந்தத்திலையும் இல்லையா நீங்க முடிவிலையும் இதை அனுஷ்டிக்க. அபவர்க்கம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் இப்படிதான் சொல்லணும். அதற்கு பிறகு தேனுர் தட்சிணா ஒரு நல்ல பசுமாட்டை இல்லையா அர்ண பிரச்சனை சொல்லி கொடுக்கிறவர். நீ ஆரண சயனத்தை பண்ணி ரொம்ப வசதியான ஒரு பெரிய பலனை அடைய போற. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த உங்களுக்காக காட்டுக்கு வந்து சொல்லித்தரார் அப்படின்னா அவருக்கு நீங்க என்ன ஒரு நன்றியை சொல்லணும். தேனொரு தட்சிணா அது வேற என்ன முடிவு பண்ணிருக்கு, ஒரு பசுமாட்டை தானம் பண்ணணும் அப்படின்னு அர்ண பிரஷ்னம் தான் ஒரு பசுமாட்டை தானம் பண்ணணும். தேனொரு தட்சிணா. அப்புறம் அது மட்டும் இல்ல கைம் சம்வாசௌமம் ஹம்ச பாத்திரம் அப்படின்னு சொன்னா வெங்கல பாத்திரம். இவருக்கு ஒரு வெங்கல பாத்திரத்தையும் சௌமம் வெண்பட்டாடையும் கொடுக்கணும். வாத்தியாருக்கு என்ன பண்ணணும், இதை கத்து கொடுத்தாருனாக்கா அருண பிரச்சனத்தை கத்து கொடுத்தா அவருக்கு வெண்பட்டு வெங்கல பாத்திரத்தையும் கொடுக்கணும். சரியா, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க எனக்கு அவ்வளவு சக்தி இருக்காது. வெங்கலாம் என்ன எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? பட்டு புடவை எல்லாம் பட்டு புடவை வேஷ்டி எல்லாம் இந்த காலத்துல தானே நீங்க வாங்கி கொடுக்க முடியும் சார். அந்த காலத்துல பாவர்த்தி யார் கையிலும் காசே கிடையாது. என்ன பண்றதுன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்யத்வா சுக்லம் இல்ல பஞ்சு நூல்ல செய்யப்பட்டதுனால வெள்ளை வஸ்திரம் ஏதாவது இருந்தா நீங்க அதுதான் கொடுக்கணும். ஆச்சாரியனுக்கு வெள்ளை வஸ்திரம் தான் தானம், இது கொடுத்தாதான் பலன் அப்படின்னு சொல்லி இல்லையா. அதுவும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னு சார் என்னால முடியாது சார் அப்படின்னு சொன்னா அந்யத்வா அன்யதா சக்திவா மனசுக்கு என்ன தோணுதோ அது கொடுங்க சார், அது போதும். யதா சக்திவா ஏவம் 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 ஸ்வாத்யாய தர்மேன அப்படின்றது சக்தியில விட்டா அது கொடுங்க. இதுதான் சார் அத்தியன தர்மத்தோடு இல்லையா அந்த ஸ்தலத்துல இப்படித்தான் நீங்க அத்தியனம் பண்ணணும். ஏவம் சுவாத்தியாய தர்ம இந்த தர்மத்தை புரிஞ்சு கொண்டு இந்த ஆரண பிரச்சனத்தை நீங்க நன்னா ஒருத்தர்கிட்ட கத்துக்குங்க, அதை பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எங்க படிக்கணும்? அரண்யே அதீஹீத. அதனால இதை எங்க படிக்கணும்? அரண்யே அதீஹீத. திருப்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது. அப்பா இது இங்க கிராமத்திலையும் வீட்டிலையும் படிச்சிடாதீங்க, இது காட்டுல போய் படிக்க வேண்டும். அப்படி படிச்சீங்கன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டா தபஸ்வி புண்ணியோ பவதி. இவன் பெரிய தபஸ்வியாகவும் புண்ணியசாலியாகவும் மகான். தபஸ்வி புண்ணியோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏன் சார் ஒரு தடவை படிச்சதுன்னா 2 தடவை படிக்கப்பட்டது ஆதாரார்த்தம் சமாப்தியர்த்தம். இந்த இது முடிய போறது அப்படின்னு சொல்றதுக்காக குர்வீத ஜபித்வா ஸ்வாத்யாய தர்மேன துவேச்ச இப்படியாக 2 தடவை சொன்னது சமாப்தியர்த்தம். அபியாசகா அயம் மங்களார்த்தகா அப்படின்னு சொல்லிட்டார் சாயனர். மங்களமா முடிக்கணும் இல்லையா சொல்லும் கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷம். இவ்வளவு நாள் கேட்டிருக்கோம், விடாம கேட்கிறோம் இந்த அரண பிரச்சனத்தை பத்தி. அதை முடிக்கும் பொழுது உங்களுக்கு மங்களமா முடிக்கல. தபஸ்வி நீங்க தபஸ்வியாக ஆக
எல்லாரும் புண்ணியசாலியாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்றதை அழகாக தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி அப்படின்னு சொல்லி முடிச்சது. இது ஸ்ரீமத் சாயன ஆச்சாரிய விரச்சிதே மாதவீயே வேதார்த்த பிரகாஷே கிருஷ்ண யஜுர்வேதீய தைத்திரிய ஆரண்யக பாஷ்யே பிரதம பிரபாட்டகே பாத்ரிகும்ஷோனுவாகஹா. இப்படியாக ஸ்ரீமத் சாயனாச்சாரியர் எழுதப்பட்டதான மாதவியன் என்ற புஸ்தகத்துலதான் அவர் இந்த 4 வேதங்களுக்கும் அவர் பாஷ்யத்தை எழுதினார். அவர் அதுக்கு வேதார்த்த பிரகாஷன் பேர் வச்சார். இப்படி கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு ஆரண்யக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு எழுதின பாஷ்யத்தினுடைய முதல் பிரபாடகம், ஆரண்யக்கத்துல இருக்கக்கூடிய முதல் பிரஷ்னம், முதல் அணுவாக்கமாக முதல் பிரபாடகம் அப்படின்னு சொல்லலாம். பிரபாடகம் இது 32 அணுவாகத்தோட முடிந்தது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஸ்ரீமத் சாயணாச்சாரிய விரச்சிதே மாதவீய வேதாந்த கிருஷ்ண யஜுர்வேதீயே தைத்திரியக பாஷ்யே பிரதம பிரபாடகா சமாப்தஹா இப்படியாக முடிந்தது அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரங்கள். இதுல ரொம்ப பிரெக்னன்ட் வித் பயமா இருக்கு. இதுல அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், பிரவர்கவத்து ஆதேசஹா அப்படின்னு வருது. பிரவர்க்கியம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அது சொல்ல விட்டார். பிரவர்க்கியம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாகத்துல 4 பேரும் இந்த ஹோதா அத்வரியோ இல்லையா பிரம்மா சுகாதா இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் பிரம்மா. இந்த 5 பேரும் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பானையில ஒரு சொம்புல ஆஜ்யத்தை வச்சு அதை அக்னியில காய்ச்சுவாங்க. அது அப்படியே கொதிக்கும். அந்த அக்னியில நெய்யானது உருகும். அப்போ என்ன பண்ணும், நிறைய ருக்வேத மந்திரங்கள் 120 இருக்கு சொல்லணும். அந்த பிரவர்க்கியத்துல பிரவர்க்கிய ஹோமரம் பாக்குறதுன்றது ரொம்ப விசேஷம். எல்லாரும் போய் பார்ப்பா. அந்த பார்த்தானாக்கா அவ்வளவு விசேஷம். அது சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்னா, ருக்வேதத்தை ஸ்வரம் இல்லாம சொல்லணும். ஏகஸ்வரத்துல சொல்றதுன்னு பேரு. ஏன் நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம், வேத மந்திரத்துல ஸ்வரம் மாத்தி சொன்னான்னாக்கா ரொம்ப தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது ஜெனரலா எல்லாருக்கும் சொல்றது. ஆனா யாகத்துல எல்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய அப்படி சொல்ற, அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேஜம் மோதாரம் சதாதரம் அப்படியே சொல்லிட்டு போனோம். நீங்க எங்கேயுமே சொல்லக்கூடாது. அது சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நிறைய பேருக்கு துணை இல்லாம சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவெல்லாம் சொல்லி 20-30 வருஷம் அது பழகி போச்சு. வேத அத்தியன காலத்துல இருந்து இந்த தீட்சிதர்களுக்கு எல்லாம் சொல்லி பழக்கமாயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஸ்வரமானது அப்படி வெளில வந்து அப்படி வர்க்கவதா தேசஹா அப்படின்னு தூக்கி விட்டுருவான் இல்லையா. பண்ணனா அங்க பிரம்மா நிறுத்திடுவார். நிறுத்துங்க, தப்பு நடந்துடுச்சு, முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு. அவ்வளவு கேர்ஃபுல்லா சொல்லணும், ஏகஸ்வரத்துல சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய விதி. அதுல அதுக்கப்புறம் அந்த ஆக்கியம் அப்படியே அந்த ஆகவனி அந்த கொதிக்கிற அக்னியை எடுத்துன்னு போய் அத ஆகவனியை இவெல்லாம் சொல்லி சம்ஸ்காரம் ஏறி போச்சு இல்லையா. தூஷ்ணீமா எதுவுமே சொல்லாம அதை ஹோமம் பண்ணணும் அந்த ஆகவனியத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. அது பண்ணும் பொழுது இல்லையா, பத்தினி என்ன பண்ணிருப்பா, அந்த எஜமானன் இருக்கா இல்லையா, அவர் பார்க்க கூடாது, அவருடைய கண்ணை கட்டிக்குவா. எஜமானுடைய பத்தினியை யாகசாலையை விட்டு போக கூடாதுன்னு அவளுக்கு ஒரு இடத்துல ஒரு கூரை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. அது உள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும். இந்த பிரவர்க்கிய ஹோமம் ஆகும் பொழுது அவ பண்ணா. எதுக்காக சொல்றது அப்படின்னா, பிரவர்க்கியவத் ஆதேசான்னு என்ன அர்த்தம், பிரவர்க்கியம் எவ்வளவு இம்பார்ட்டன்டாக இருக்கிறதோ, அதுக்கு ஸ்வரங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ, அது நியமங்கள் எவ்வளவு இருக்கோ, அத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இதையும் படிங்கன்னு சொல்றதுக்காக இங்க வந்துட்டேன், வேற ஒண்ணும் சொல்ல. அதனால இதுக்கு பிரவர்க்கியம், அதான் பிரவர்க்கியவதா தேசா அப்படின்னு சொல்லி பிரவர்க்கியவதா அருணாகாண்ட ரிஷியா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சாதாரண விஷயம் தான். தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்யோ புண்ணியோ பவதி அப்படின்னு மங்களகரமாக இல்லையா இந்த அருண பிரஷ்னத்தை முடிச்சார். இப்படி குருகுலத்துல
உங்களுக்கு இந்த அருண பிரശ്னத்துல சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியமானது எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த புத்தகத்தை பாக்குறதுக்கான சான்ஸோ இல்லையா, நம்ம ஏதோ படிச்சோமே தவிர இதை பாக்குறதுக்கான சான்ஸ், சாயன பாஷ்யத்தை பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ், அது என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் வேதம் படிச்சேன் கணேச டீச்சர், அவர் ஒரு தடவை ஆறுக்கு அதுக்கு சயனத்தை பண்ணார். அதுக்கு என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் போய் அங்க கலந்துட்டோம். அது இப்போ ஹெல்ப் ஆகும்னு அப்ப தெரியாது. ஒரு 20 வருஷம் முன்னாடி அவரோட போய் அந்த ஆறுக்கு அதுக்கு சயனத்தை விஷயம் தெரியாம பார்த்தோம் இல்ல. அப்போ அதனுடைய பலனானது இப்போ அனுபவிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞத்தைய நமஸ்காரத்தையும் தெரிஞ்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி சுரேஸ்வராச்சாரியார் எழுதினதான மானசோல்லாசம் அப்படின்னு ஒரு சன்னியாசி இருக்க, அவரும் கேட்டார், நிறைய பேர் கேட்டாங்க. அதனால நானே டிசைட் பண்ண, சரி மானசோல்லாசம் அப்படின்ற அந்த கிரந்தமானது எல்லாம் சின்ன மிஷின்ல போட்டிருக்காங்க, ராமகிருஷ்ணா மிஷின்ல போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகம் கிடைக்கிறது எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. அதனால அதை வாங்கி, அது ரொம்ப ரசமான தேவையான புஸ்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். இதுக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்கும். அது தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். அதை பார்க்கலான்னு அடுத்த வாரம் மானசோல்லாசத்தை ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி